ஹலோ கைஸ் அண்ட் வெல்கம் பேக் டு திஸ் வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, அப்பாச்சி 160 புது வெர்ஷன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ 2025 மாடல், அவங்களோட 20th ஆனிவர்சரியாக நமக்கு இந்த மாடல் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பைக்கோட ஓனர் என்னோட பிரதர் ஆதித்யாவை தான் இப்போ இன்வைட் பண்ண போகிறேன். வந்து நமக்கு இந்த பைக்கை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. என்னென்ன நல்லா இருக்குது, என்னென்ன நல்லா இல்லை அப்படின்னு டீட்டெயிலாக சொல்லுவாங்க. வாங்க ப்ரோ. அப்பாச்சி RTR 164V பார்த்தீங்கன்னா 2025 எடிஷன். இது எடுத்து 1 மந்த் ஆகுது. 1000 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அது மட்டும் இல்லாத ஃபர்ஸ்ட் சர்வீஸும் இதில் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இந்த 1 மந்த்தில் 1000 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ண பிறகு ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிஃபோராக மைலேஜ் செக் பண்ணவில்லை, ஒரு 45+ எனக்கு கிடைச்சது பர் லிட்டருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா இதனுடைய டாப் ஸ்பீட்லையும் 100ல் வந்துட்டு இல்லை வைப்ரேஷன் இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு 60 to 80ல் க்ரூஸ் பண்ணவில்லை. வண்டி ரிஃபைண்டாக இருக்குது, ஓட்டுறதுக்கு எந்த ஒரு இஷ்யூமே இல்லை. ஹைலைட்டான ஃபியூச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இதில் அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ராக்ஷன் கண்ட்ரோலில் நம்ம வந்து ஒரு ஸ்கிட்டியான பிளேஸில் ஓட்டவில்லை பார்த்தீங்கன்னா நமக்கு வண்டி ஸ்கிட் ஆகாமல் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. கம்ஃபர்ட். ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்லா குஷன் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ரைடருக்கும் அதே குஷன் டைப் இருக்குது, பில்லியனுக்கும் குஷன் டைப் இருக்குது. நான் ஒரே ஸ்ட்ரெச்சில் 100 கிலோமீட்டர் ரைட் பண்ணேன். ஸோ எந்த ஒரு இஷ்யூமே இல்லாமல் என்னால் கம்ஃபர்டபுளாக ரைட் பண்ண முடிஞ்சுது. இது வந்து லாஸ்ட் எடிஷன்லேருந்து கேரி ஆகக்கூடிய ஒரு ஃபியூச்சர் தான். அப்சைட் டவுன் ஃபோர்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா அப்படின்னா கோல்டன் இதில் கொடுத்துருக்கனால பார்க்கவே ஒரு யூனிக்காக இருக்குது பார்க்குறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா LED ப்ரொஜெக்ட் லைட் இது கொடுத்துருக்கப்ப கம்பேரிட்டிவ்லி நைட் விஷனில் வந்து நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கான ஃபுட்டேஜும் நாங்கள் போடுறோம். இது ஸோ இது ஏரோ டைனாமிக் கொடுத்துருக்குறது அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா நம்ம டாப் ஸ்பீடு போகல, இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னே சொல்லலாம் ஒரு சில டைம் வந்துட்டு. அதுவும் இல்லாமட்டு இந்த LED கொடுத்துருக்கிறது வந்து நைட் டைமில் வந்து அடிஷ்னல் அட்வான்டேஜ்னு சொல்லலாம். கொடுத்துருக்காங்கன்னா லாஸ்ட்டாக நம்ம கேட்டுட்டு இருந்த ஒரு அப்கிரேட் தான் இதில் மெயினாக கொடுத்துருக்காங்க. ஸோ LED இண்டிகேட்டர் இதில் வந்து வருது. இது பார்க்கவே ஒரு ப்ரீமியம் லுக் கொடுக்குதுன்னே சொல்லலாம். ஸோ எனக்கு பெஸ்ட்டாக ரொம்பவே பிடிச்சது பார்த்தீங்கன்னா கலர். இதில் நிறைய எதிர்பார்த்தேன், அலைவில் கலர் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் அது எனக்கு கிடைக்கல. ஒரு ப்ரைமரியான கலர். இது ஒரு ரெய்னி சீசனுனால இப்போ டஸ்டியாக இருக்குது. ஸோ வெல் கிளீன்டாக தான் இருக்குது. பார்க்க லுக் நல்லாவே இருக்குது. எனக்கு என்ன இதில் இன்னொன்று தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலைவீலுக்கு ஒரு கலர் கொடுத்துருக்கலாம், லைக் ஆனிவர்சரி எடிஷனில் கொடுத்த மாதிரி. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஆனிவர்சரி எடிஷனில் எக்ஸ்ட்ரா 3000 பே பண்ணுறோம். அதுக்கு USB சார்ஜிங் யூனிட் கொடுக்குறாங்க. இந்த வண்டிக்கு வச்சுக்கலாம், அடிஷ்னலாக நான் பே பண்ண வேண்டியதாக இருக்குது. அது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக நான் இதில் பார்க்குறேன். என்னுடைய ஓவரால் ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த 1000 கிலோமீட்டரில் சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம். இது வந்து 50 to 60 80+ நம்ம க்ரூஸ் பண்ணவில்லை, எந்த ஒரு இஷ்யூமே இல்லை. 100+ போவையில் கண்டிப்பாக அந்த வைப்ரேஷன் ஃபீல் பண்ண முடியுது. மற்றபடியான எல்லா சர்ஃபேஸ்லையுமே இது ஸ்மூத்தராக ஹேண்டில் பண்ணிடுது. பெரிய ஸ்பீட் பிரேக்காக இருந்தாலும் ஈஸி டு ஹேண்டிலாக பண்ண முடியுது. அதே மாதிரி பம்பர் ஏரியாவிலையுமே நம்மளால் ஈஸியாக டு மூவ் ஆனாக இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 3 மோடு கொடுத்துருக்காங்க. அர்பன், அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸு, அடுத்து ரெயின் மோடு. ஸோ அர்பனில் பார்த்தீங்கன்னா எந்த மோடில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலும் 80+ க்ரூஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஹை ஸ்பீட் அலர்ட் வந்து இதில் கொடுத்துரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சைட் ஸ்டாண்டு இதுவும் கொடுத்துருக்காங்க. வண்டி ஆட்டோமேட்டிக்காக கட் அவுட் ஆயிரும். அதே மாதிரி சைட் ஸ்டாண்ட் அலர்ட்டும் இதில் வந்துடும். ஸோ அர்பனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மினிமலான ஒரு ஸ்பீடில் போகல நல்லாவே இருக்கும். த்ராட்டில் வந்துட்டு உங்களுக்கு ஹை RPM ரீச் பண்ணணும் அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் மோடை யூஸ் பண்ணலாம். ரெய்னி சீசனில் பார்த்தீங்க அப்படின்னா கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னா ரெயின் மோட் நம்ம யூஸ் பண்ணலாம். இதில் இன்னொரு ட்ராபேக் என்ன அப்படின்னா இதில் வந்து நம்ம எந்த இது மாற்றுறதா இருந்தாலும் நம்ம மோடை லாங் ப்ரெஸ் பண்ணி தான் இதை வந்து மாற்றுற மாதிரி இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக கொடுத்துருந்தாங்கன்னா பெட்டராக ஒரு ஃபீலாக இருக்கும். தனியாக இதுக்குன்னே ஒரு பட்டன்ஸ் அது மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே பெட்டராக இருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா TVS கனெக்ட் ஆப் வந்து நம்ம ஃபோனோட கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் இந்த ஆப் இது பண்ணோடனே கனெக்ட் ஆயிரும். ஃபோனில் லொக்கேஷன் கொடுத்துட்டு கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா ஏதாவது கால்ஸ் வந்ததுன்னா கால் இண்டிகேட்டர் இங்கே அவைலபிளாக இருக்குது. நம்ம நேம் மட்டும் சேவ் பண்ணினா நேம் வரும், இல்லாட்டி நம்பர் வரும். இமோஜிஸ் இல்லை ஏதாவது வேறு ஏதாவது ஸ்பெஷல் கேரக்டர் கொடுத்துருந்தோம்னா வராது. ஸோ இப்போ இதில் நேவிகேஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். உங்களுடைய லொக்கேஷன் டிடெக்ட் பண்ணிடும். இப்போ நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படிங்கிறத இதில் செலக்ட் பண்ணிட்டு ஸ்டார்ட் நேவிகேஷன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும்.
ப்ரோ. இந்த பைக் வந்து டிவிஎஸ் அப்பாச்சி 160 வேற என்னென்ன மாடல்ஸ் எல்லாம் நீ பார்த்த? அடுத்தது செகண்ட் கொஸ்டின் என்னன்னா, வேற ஏதாவது யூசர்ஸ் பர்ச்சேஸ் பண்றாங்கன்னா, இது அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவியா? கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறியா? யாருக்கு ஏத்த பைக் இது? இதில் பார்த்தீங்கன்னா ஹோண்டா அண்ட் யமஹாலையும் நான் நிறைய பைக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இதே ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு ப்ரீமியமான ஒரு லுக் கிடைக்கணும் அப்படின்னா, சில ஃபியூச்சர் எலக்ட்ரானிக் ஃபியூச்சரில் அப்கிரேடடான ஒரு வண்டி கிடைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் தான் நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த சில ஃபியூச்சர் டிஎஃப்டி டிஸ்பிளேவாக இருக்கட்டும், புதுசாக ப்ரொஜெக்டர் லைட்டும் இன்டிகேட் பண்ணியிருக்காங்க, எல்இடி ஹெட்லைன்ஸு, இந்த மாதிரி நிறைய ஃபியூச்சர் வந்து அப்கிரேட் பண்ணிட்டே இருக்கனால, ஸோ ஆல்ரெடி டிவிஎஸ் மேலே இருக்க கிரேஸ் காரணத்தினால தான் யூஸ் பண்ணேன். ஸோ இது யாரெல்லாம் யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் பார்க்குறாங்க, ப்ரீமியம் ஃபீச்சர் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா கண்டிப்பாக இந்த பைக் யூஸ் பண்ணலாம். இந்த ஃபர்ஸ்ட் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் ஆஸ் யூஸ்வல் பண்ணுற மாதிரி தான், ஆயில் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணி வாட்டர் வாஷ் பண்ணி தான் கொடுக்குறாங்க. ஆஃப்டர் சர்வீஸ் எனக்கு இன்னுமே ட்ராபேக்காக நான் பார்க்குறது பார்த்தீங்கன்னா, டிவிஎஸில் வந்து அந்த அளவுக்கு டெக்னீஷியன் வந்து ப்ராப்பராக ஒர்க் பண்ண நினைக்கிறாங்க. டிவிஎஸ் என்ன தான் புது புது மிஷின்ஸ் வந்து மார்க்கெட்டில் கொண்டு வந்தாலும் அவங்க சர்வீஸ் சைடு வந்து ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணணும். இப்போ இந்த வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா, ரைடரோட எக்ஸ்பீரியன்ஸ், நாங்கள் வாங்கின பவர் சர்வீஸ் எப்படி இருந்தது, இந்த 1 மந்த்தில் என்னென்ன நாங்கள் ஃபேஸ் பண்ணோம் அப்படிங்கிறத பற்றியான இந்த வீடியோவில் இருந்திருக்கோம். ஸோ இப்போ தான் நீங்கள் இந்த பைக் வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது டவுட் வருது அப்படின்னா சொல்லுங்கள். கண்டிப்பாக அதை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாத இந்த வண்டியை வந்து இன்னும் லாங் ரன் ஓட்டி பார்த்துட்டு மறக்காமல் இந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.